2 நாட்களுக்கு முன்பு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை பார்த்தேன். அது என்னன்னா, கோபி அவர்கள் தோழர் மதிவதனியை விமர்சித்து விட்டார். அதற்காக அவருடைய ஆடியோக்கள் வெளியிடப்பட்டு, அவரை மலினப்படுத்தக்கூடிய அந்த வழக்கமான திராவிட உத்தியை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல அந்த கோபி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது யாருன்னு எனக்கு முதல்ல பிடிபடல. ஒருவேளை அந்த பரிதாபங்கள் கோபி சுதாகர் அவங்க தான் வந்து தோழர் மதிவதனியை கிண்டல் பண்ணி எதுவும் காணொலி போட்டாங்க போல. அதற்காக அவங்களுடைய ஆடியோக்கள் எதையும் வெளியிட்டிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அதற்கு பிறகுதான் மார்ச் 20 அன்றைக்கு அறம் திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் அவருடைய அந்த அறிக்கையை பார்க்க முடிஞ்சது. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அறம் திரைப்படத்திற்காக எனக்கு வழங்கிய அந்த பெரியார் விருதை நான் வந்து திருப்பி அளிக்கிறேன், நான் கொல்லவும் படலாம் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் குறிப்பிட்டிருந்தாரு. இதை பார்த்த உடனே கொஞ்சம் திடுக்கிட வைக்கக்கூடிய தகவல்கள் தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதை பார்த்த உடனே எனக்கு 3 விடயங்கள் தோன்றுச்சு, சில கேள்விகளும் தோன்றுச்சு. ஸோ என்ன கேள்விகள் தோன்றுச்சு, என்ன அந்த 3 விடயங்கள் அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது உங்கள் தமிழரசு வலைவலி, நான் உங்கள் சரவணன். அறம் திரைப்படத்தின் மூலமாக எல்லோராலும் அறியப்பட்டவர் திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் அவர்கள். கோபி நயினார் என்று அறியப்பட்டவரை கோபி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அது டக்குன்னு பிடிபடலை. ஆனாலும் கூட திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் அவருடைய அந்த அறம் திரைப்படத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். அது என்னன்னா, உலக அளவிலையுமே உப்மா படங்கள் திரைப்படங்களும் உண்டு, நல்ல தரம் வாய்ந்த திரைப்படங்களும் உண்டு. தமிழக திரைப்படங்கள்லையுமே அது வந்து விதிவிலக்கு கிடையாது. தமிழக திரைப்படங்களையும் உப்மா திரைப்படங்களும் உண்டு, நல்ல உலகத்தரம் வாய்ந்த திரைப்படங்களும் உண்டு. அறம் திரைப்படத்தினுடைய சுவரொட்டியை தான் நான் வந்து இந்த கோவையில் கல்லூரி படிக்கிற காலகட்டங்களில் பார்த்தபோது அது ஒரு உப்மா திரைப்படம் போல அப்படின்னு கூட நினைச்சு நான் வந்து அதை முதல்ல ஒதுக்கிட்டேன். ஆனால் அதற்கு பின்பு அறம் திரைப்படத்தை நான் வந்து பார்த்த பொழுது உண்மையாகவே ஏன் அந்த திரைப்படத்தை பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னு வந்து வருத்தப்பட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறந்த அரசியல் பேசக்கூடிய ஒரு யதார்த்தமான கதையாளம் மிக்க, எனக்கு தெரிஞ்சு ஜெயகாந்தனுக்கு பிறகு அந்த மார்க்சிய பார்வையில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம்னா அது அறம் திரைப்படம் தான். உன்னைப்போல் ஒருவனுக்கு பிறகு ஜெயகாந்தனுடைய உன்னைப்போல் ஒருவனுக்கு பிறகு கோபி நயினாருடைய அறம் திரைப்படம் வந்து ஒரு மிகச்சிறந்த மார்க்சிய திரைப்படமாக இருந்தது. கபடியில் தனக்கு திறமை இருந்த பொழுதும் ஒரு 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 ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்ததற்காக தன்னுடைய அந்த திறமை அங்கீகரிக்கப்படாத மாதிரி தன்னுடைய மகனுக்கும் தன்னுடைய மகனுடைய நீச்சல் திறமை அங்கீகரிக்கப்படாமல் போய்விடுமோ என்கின்ற கவலை இருக்கக்கூடிய ஒரு அப்பா, அது தெரியாத ஒரு ஒரு சிறுவன், அந்த ஒரு குடும்பம், நம்முடைய பக்கத்து வீட்டு அண்ணன், நம்முடைய அக்கா மாதிரியான ஒரு கதை மாந்தர்களை உள்ளடக்கிய ஒரு திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் மதிவதனின்னு அதிகார வர்க்கத்திற்கு எதிராக அதிகார வர்க்கத்திற்குள்ளேயே அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண், துணிச்சலான பெண் கதாபாத்திரம். இவ்வளத்தையும் உள்ளடக்கி அந்த அறம் திரைப்படத்தை எடுத்த கோபி நயினார் அவர்களுக்கு கடந்த காலங்களில் திராவிடர் கழகம் பெரியார் விருது கொடுத்து பாராட்டியது. ஆனால் தோழர் மதிவதனி, திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த பொறுப்பாளர் நிர்வாகியா இருக்கக்கூடிய மதிவதனி அவர்களை விமர்சித்திருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய தனிப்பட்ட ஆடியோக்களை ரிலீஸ் செஞ்சு அவரை வந்து மலினப்படுத்தக்கூடிய வேலை இன்றைக்கு திராவிடர் கழகம் கையில் எடுத்திருக்கிறது, அல்லது திராவிடர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள், அல்லது அவரை வந்து அநாகரிகமாக சித்தரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். என்னன்னா, அந்த ஆடியோ ரிலீஸுங்கிறது தொடர் கதையாகிட்டே வருது. ஆனால் சீமான் அவர்கள் கூட மேடையில் சொன்னார், உனக்கு இதெல்லாமா கவலை, நீ ஆடியோ ரிலீஸ் பண்ண அப்படின்னு. இந்த மாதிரியான வழக்கமான உத்தியை கடந்த காலங்களில் கையாண்டவர்கள் திமுகவினர். ஐயா கருணாநிதி அவருடைய வழக்கமான அரசியல் பாணி இதுதான். அவருடைய வீழ்த்தக்கூடிய மகா உத்தியே வந்து அந்த மாதிரியான தனிப்பட்ட அந்தரங்கங்களை நோண்டுவதுதான். இது திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் மதிவதனியின் என்ற இரு நபருக்கு இடையிலான மோதலாக சுருக்கிடக்கூடாது அப்படின்னு வந்து சமூக செயற்பாட்டாளர் ஸ்டாலின் மரியா அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அதனால நானும் அது எந்த விதத்திலும் சுருக்கி பார்க்க விரும்பல. ஏன் வந்து திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் அவர்கள் முதல்ல இப்படி பேசினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. கடந்த மார்ச் 14 அன்றைக்கு நீலம் சோசியல்ங்கிற அந்த வலைவலி பக்கத்துல கோபி நயினார் அவர்கள் ஒரு 30 நிமிடத்துக்கு மேலான நேர்காணல் கொடுக்கிறாரு. அதுல தோழர் மதிவதனி போன்றவர்கள் ஆளும் அரசிற்கு ஆதரவாக ஒரு ஜனநாயகமற்ற ஒரு முதலாளித்துவ அரசாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஆதரவாக அவங்க வந்து பேசுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை வைத்து ஒரு 5 இடங்கள்ல தோழர் மதிவதனி அவருடைய பெயரை குறிப்பிட்டு திராவிட மாடல்னா என்ன அப்படிங்கிற கேள்விகளையும் எழுப்பி தன்னுடைய விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. வேங்கை வயல்ல நடக்கக்கூடிய நிகழ்வையும் வந்து குறிப்பிட்டு அதையுமே அவர் ஒரு கேள்வியா எழுப்பியிருந்தாரு. அதுபோக தன்னுடைய மார்க்சிய பார்வையின்படி மிக தெளிவான கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. 3 சென்ட் வீட்டுமனை இல்லாத மக்களுக்காக நீங்க கவலைப்படுவீங்களா, அல்லது முதலாளிகள் தங்களுடைய வியாபாரத்துக்கு நிலம் இல்லைன்னு சொன்னா அவங்களுக்காக தூக்கி கொடுப்பீங்களா, இப்படி பல கேள்விகளையும் கேட்டு மிக தெளிவான அரசியல் பார்வையில வைத்திருக்கிறார் திரு கோபி நயினார் அவர்கள். அதற்கு பதில் சொல்வதை விடுத்துவிட்டு மதிவதனியை தாக்கி விட்டார், மதிவதனியை விமர்சித்து விட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் மீதான எதிர் விமர்சனங்கள் அல்லது இழிவான அந்த சித்தரிப்புகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலகட்டங்களில் கோவன் அவர்கள் வந்து அதிமுக விமர்சித்தார், திமுகவை அவர் விமர்சிக்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. திராவிட மாடலை விமர்சித்து அவர் பாடல் பாடியிருக்கிறார். ஆனால் அதிமுகவை அவர் விமர்சித்த போது வினவு வலையொலியில வெளியிடப்பட்ட அந்த காணொலிகள் இன்றைக்கு திமுக விமர்சிக்கும் போது வினவுல ஒரு காணொலி கூட வெளியிடப்படலை. கோவன் அவர்களுடைய அந்த காணொலி வெளியிடப்படலை, ஏன்னு தெரியல. அதே மாதிரி தோழர் முகிலன் அவர்கள் கடந்த காலத்திலும் உண்மையா போராடினார், இன்றைக்கும் உண்மையா போராடிட்டு இருக்கார். ஆனா அவருடைய போராட்டங்கள் பெரிதும் காட்டப்படுவதில்லை. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல தோழர் முகிலன் அவர்களுடைய கடந்த கால போராட்டத்தை காட்டியது போல இன்னைக்கு காட்டப்படுறது இல்லை.
வினவு அந்த வலைவலியில கோவன் அவருடைய கடந்த காலங்களில் காட்டப்பட்ட அந்த பாடல்களோ போராட்ட பாடல்களோ இன்றைக்கு வந்து காட்டப்படுவதில்லை. ஸோ இந்த பாரபட்சங்கள் ஏன்? முற்போக்குவாதிகள் அதிமுகவுடைய ஆட்சியை அங்குலம் அங்குலமாக நொடிக்கு நொடி ஒவ்வொரு நாளும் விமர்சித்தார்கள் அதிமுகவுடைய ஆட்சியில. ஆனால் இன்றைக்கு திமுகவுடைய ஆட்சியில அநியாயமே நடந்தாலும் வாய் பொத்தி கொண்டு மௌனியாக இருப்பது ஏன்? இந்த கேள்வி வரத்தானே செய்யும். அப்போ அவங்க அதிமுக ஆட்சியில அநியாயம் நடந்ததுங்கிறதுக்காக எல்லாம் குரல் கொடுக்கல, அதிமுக ஆட்சிங்கிறதுக்காக குரல் கொடுத்திருக்காங்க. அநியாயத்துக்கு எதிரான குரல் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. திமுக ஆட்சியில் அநியாயம் நடந்தா பேச வேண்டாம். ஏன்னா அநியாயம் எப்போ நடந்தாலும் யார் ஆட்சியில் நடந்தாலும் கேள்வி கேட்கணுங்கிறவங்க தான் அதை வந்து பேசுவாங்க இல்லையா? ஆனா அதிமுக ஆட்சியில் இருக்கு, அதை வந்து நாம வந்து வெளியெடுக்கணும், அதிமுகவை அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக அதிமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அநியாயங்களை எதிர்த்து பேசி அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களாக முன்வைத்து அதிமுக மீதான அதிருப்தி மக்களிடையே பரப்புவாங்க, மக்களிடையே ஏற்படுத்தினாங்க. அதிமுக அப்புறப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு அதிமுகவுடைய ஆட்சி முடிஞ்சிருச்சு. திமுகவுடைய ஆட்சியில ஆட்சி மாறி இருக்கு, காட்சி மாறவே இல்லை. குறிப்பாக கடந்த காலகட்டங்களில் 8 வழிச்சாலைக்கு எதிராக போராடிய வளர்மதி அவர்கள் மீது குண்டர் சட்டம் போட்டது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிமுக அரசு. சிப்காட் ஆலைக்கு எதிராக போராடிய அருள் அவர்கள் மீதும் போராடிய 7 விவசாயிகள் மீதும் குண்டர் சட்டம் போட்டது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு. எந்த மாற்றமும் கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஒற்றுமைகளை நம்ம வந்து சொல்ல முடியும். கடந்த காலகட்டங்களில் ஜெயராஜ் பெனிக்ஸினுடைய படுகொலை நடந்த போது திமுக பெரிதாக போராடியது. திமுக பெரிய அளவுல ஒரு எதிர்க்கட்சி பரப்புரையை செய்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு திமுக ஆட்சியில வருடத்துக்கு 10 லாக்அப் டெத் நடக்குது. இதை பத்தி யாராவது பேசுறாங்களா? கிடையாது, பேச மாட்டாங்கல்ல. சரி, இந்த 2 நாளைக்கு முன்பு சட்டமன்றத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. தூத்துக்குடி விஷயத்துல வந்துட்டு டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னவர் தானே நீங்க, நின்று பேசிட்டு போங்க, தைரியம்லாம் ஓடுறீங்களேன்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அதே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை நின்று நீங்க தானே அந்த ஸ்டெர்லைட் படுகொலையில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்தீங்க, ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு எதிர்த்து கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நிலைமை வேற. ஆனால் அவர் கேட்க மாட்டாரு. சரி, அவருக்கு அது தோணலை. என்ன இருந்தாலும் கூட ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் எந்த காட்சிகளும் மாறல. இதற்கு நான் வந்து சில உதாரணங்களையும் சொல்ல விரும்புறேன். 2015 சந்தீப் கோத்தாரி அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட், நைதுனியா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி நாளேட்டுக்கு சில செய்திகளை சேகரித்து கொடுத்துட்டு இருந்த ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர் சந்தீப் கோத்தாரி வந்து உடல் எரித்து கொல்லப்படுறார். அதற்கு காரணம் என்னன்னா, சாண்ட் மைனிங் மாஃபியா, அதாவது மணல் கொள்ளை மாஃபியாக்களுக்கு எதிராக அவர் செய்த வேலை. குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாலக்காடு அப்படிங்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பெரும்பாலும் வனப்பரப்பு கொண்ட ஒரு மாவட்டம், ஒரு அந்த பகுதியில் 40 சுரங்கங்கள் இருக்கு. ஆனால் 9 சுரங்கங்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 9 சுரங்கங்களுக்கான அனுமதியையும் தாண்டி, அனுமதி காலத்தையும் தாண்டி அது 1.5 வருடங்களுக்கு மேல இயங்கினதாக செய்தி. அப்போ 40 சுரங்கங்கள் அனுமதி இல்லாம இயங்குது. அதுல 9 சுரங்கங்களுக்கு அனுமதி இருந்தாலும் கூட அனுமதி காலத்தை தாண்டி இயங்கு. இப்படிப்பட்ட சாண்ட் மைனிங் மாஃபியாவை வெளிக்கொணர்ந்ததற்காக சந்தீப் கோத்தாரி எரித்து கொல்லப்படுறார் சில அடையாளம் தெரியாத நபர்களால். இதே மாதிரி இன்னொருத்தர் ஜகேந்திர சிங் என்ற ஒரு உத்தரப்பிரதேசத்துல அங்க இருக்கக்கூடிய சாண்ட் மைனிங் மாஃபியாவை எதிர்த்ததற்காக அவரும் கொல்லப்பட்டதாக ஒரு இது இருக்குது. மத்திய பிரதேசத்துல இன்றைக்கு சிவராஜ் சிங் சவுகான் வந்து சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்கிறார், மத்திய அமைச்சராக இருக்கிறார். 2007 அவர் முதலமைச்சராக இருந்த போது அவர் கையில தான் சுரங்கத்துறை இருந்தது. அவருடைய மனைவி சாதனா சிங் அவங்களுக்கு வந்து முறைகேடாக 17.9 ஏக்கர் சுரங்கத்தை வந்து ஒதுக்கீடு செய்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவர் மீது அன்றைக்கு வைக்கப்பட்டிருந்தது. காங்கிரஸ், மத்திய பிரதேச காங்கிரஸ் அன்றைக்கு பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது வச்சு. இப்ப இவ்வளவு கேள்விகளும் மத்திய பிரதேச காங்கிரஸ் மேல, உத்தரப்பிரதேச சமாஜ்வாதி கட்சி மேல மட்டும் கிடையாது, தமிழ்நாடு அரசின் மீது, கடந்த கால அரசின் மேல இருக்கு. கடந்த ஜனவரி 20 கோர்ட் வந்து ஒரு முக்கியமான அபராதத்தை விதிச்சாங்க சில மணல் குவாரி செய்த நிறுவனங்களுக்கு. அவங்க எப்ப மணல் குவாரி எல்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2000 இருந்து 2017 ஆண்டுக்குள்ள இருந்த காலகட்டங்கள்ல அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி ரெண்டுமே கலவையா இருந்த காலகட்டங்கள்ல தாது மணல் கொள்ளை நடைபெற்று இருக்குது. அதுல பல நிறுவனங்கள் அளவுக்கு மீறி கணக்குல காட்டாத பல மணல் கொள்ளையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆக சாண்ட் மைனிங் மாஃபியாங்கிறது உலகம் முழுக்கவே பெரிய ஒரு மாஃபியாவாக இருக்குது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லாம் கூட அதை பத்தி நிறைய கட்டுரைகள் வெளியிட்டு இருந்தாங்க. குறிப்பாக உலக அளவுல சாண்ட் மைனிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 70 பில்லியன் அளவிலான வர்த்தக மதிப்புடைய ஒரு தொழில்துறையாகவும் இருக்குது. இந்தியாவில் கடந்த காலங்களில் திட்டக்குழு வந்து இந்திய பொருளாதாரத்தில் 9 விழுக்காடு சாண்ட் மைனிங் தான், மணல் குவாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கோபி நயினார் அவர்கள் எதிர்த்து போராடியது என்பது இந்த மணல் குவாரிக்கு எதிராகத்தான். ஸோ உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் அவங்களுடைய சாண்ட் மைனிங் மாஃபியா, அங்கிருந்து அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கேயும் சாண்ட் மைனிங் மாஃபியா இருக்குது. கொள்ளை பாஜக ஆட்சியிலும் நடக்குது, சமாஜ்வாதி ஆட்சியிலும் நடக்குது, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக 2 ஆட்சியுமே நடந்திருக்கு. அப்ப இந்த கேள்விகளைத்தான் இயக்குனர் கோபி நயினார் அவர்கள் கேட்கிறாரு. நீங்க ஒரு ஜனநாயக அமைப்புன்னு நம்பி நாங்க உங்களுக்கு வாக்களித்தோம், நீங்க ஒரு ஜனநாயக அமைப்பிலிருந்து அரசாக மாறணும், ஆனா நீங்க அரசாக மாறும்போது முதலாளித்துவ அரசா மாறிட்டீங்க அப்படின்ற கேள்வி
அவர் அந்த நீலம் சோசியல் பேட்டியில கேட்டிருக்காரு. திராவிடம் என்ற பேர்ல நீ சர்வாதியாகிற, அவன் சனாதன தர்மம் என்ற பேர்ல சர்வாதியாகிற. இன்னும் குறிப்பாக திராவிடர்களையும் சங்கிகளையும் ஒப்பிட்டு நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புறேன். எம் கல்புர்கி லிங்காயத்துகள் தொடக்க காலகட்டங்களில் சாதிய முறைகளை எதிர்த்தாங்க, ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் சாதிய எதிர்ப்பை கைவிட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த விக்கிரக வழிபாட்டுக்கு எதிராக, இந்துத்துவாவுக்கு எதிராக பல பரப்புரையை செய்தவர் எம் கல்புர்கி. அந்த எம் கல்புர்கிக்கு எதிராக ஸ்ரீராம் சேனா, பஜ்ரங் தள் மாதிரியான அமைப்புகள் கர்நாடகாவில் ஒரு பெரிய கோவத்திலே இருந்தாங்க. எம் கல்புர்கி கொல்லப்பட்டார். கடந்த 2015ஆம் ஆண்டுல அவர் கொல்லப்படுறாரு. இது போக கோவிந்த் பன்சாரே கோன் ஓட்டா சிவாஜி, அதாவது சிவாஜி மதவெறிக்கு இந்த இந்துத்துவ அமைப்புகள் பயன்படுத்துறாங்க, ஆனால் சிவாஜி ஒரு மத நல்லிணக்கத்தை கடைபிடித்து பின்பற்றிய ஒரு பேரரசர், அவர் மதவெறியர் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக விளக்குறதுக்காக கோன் ஓட்டா சிவாஜி அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிடுறதுக்காக கோவிந்த் பன்சாரே கொல்லப்பட்டார். அதற்கு முன்பு நரேந்திர தபோல்கர் 2010 கொல்லப்பட்டார். நரேந்திர தபோல்கர் கொல்லப்பட்ட பிறகு கோவிந்த் பன்சாரே கொல்லப்படுகிறார். கோவிந்த் பன்சாரே கொல்லப்பட்ட பிறகு ஹமீத் தபோல்கர் என்கின்ற நரேந்திர தபோல்கருடைய மகன், அவர் என்ன சொல்றாருன்னா, என் தந்தை கொல்லப்பட்ட போதே ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தால் கோவிந்த் பன்சாரே கொல்லப்பட்டிருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார். 2015 நடந்தது. அதற்கு பிறகு கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்டார். இப்படின்னு வரிசையா இருக்கு. இதெல்லாம் நடந்தது மகாராஷ்டிராவிலும் கர்நாடகாவிலும் நடந்த நிகழ்வு. நரேந்திர தபோல்கருடைய அந்த கொலை வழக்கு மீதான தீர்ப்புங்கிறது 2024 இந்த மக்களவை தேர்தல் நடந்து கொண்டிருந்த போது வந்தது. அதுல அந்த சனாதன் சன்ஸ்தாவை சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அவர்கள் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் மாஸ்டர் மைண்ட் அவங்க விடுவிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை கடந்த காலங்களில் மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சராக இருந்த பிருத்விராஜ் சவான் அவரே சொல்லியிருக்கிறார். இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, சங்கிகளுடைய கூடாரங்கள்ல, சங்கிகளுடைய கொட்டமடிக்கக்கூடிய இடங்கள்ல இந்த கொலைகள் நடந்திருக்கு, அதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டுல ஜகபர் அலி அப்படிங்கிறவர் கனிமவள கொள்ளையை எதிர்த்ததற்காக கொல்லப்படுகிறார். அது மட்டும் கிடையாது, ஒரு 4 நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலி டவுன்ல ஜாகிர் ஹுசேன் பிஜிலி அப்படிங்கிறவர் ஓட ஓட விரட்டி வெட்டி கொல்லப்பட்டிருக்கார். இத்தனைக்கும் ஜாகிர் ஹுசேன் யாரு? கோபாலபுரத்தை பாதுகாத்த ஒரு பாதுகாவலர்கள்ல ஒருவர், ஒரு பர்சனல் செக்யூரிட்டி ஆபிசராக ஐயா கருணாநிதி அவர்களுக்கு, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பணிபுரிந்த ஒரு நபர். அவர் வெட்டி கொல்லப்படுறார் திருநெல்வேலி டவுனுக்குள்ளேயே. இதற்கு காரணம் யாரு? உதவி ஆணையராக இருந்த ஒருவரும் அங்க இருக்கக்கூடிய ஒரு காவல் ஆய்வாளர். கடந்த காலகட்டங்கள்ல நரேந்திர தபோல்கர் கொல்லப்பட்ட போதே சரியா நடவடிக்கை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்ன ஹமீத் தபோல்கருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே இங்க பொருத்தி பாருங்களேன். ஒழுங்கா ஜகபர் அலி புதுக்கோட்டையில் கொல்லப்பட்ட போதே சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா இங்க ஜாகிர் ஹுசேன் இந்த மாதம் கொல்லப்பட்டிருக்க மாட்டார். ஏன்னா ஜகபர் அலி கொல்லப்பட்ட போது அவருடைய பிணத்தை கூட சரியாக கூராய்வு செய்யாம, அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய உறவினர்கள் கொடுத்த புகாரை கூட சரியா கவனிக்காம அவங்களுடைய பிணத்தை அடக்கம் செய்ய வச்சாங்க. அதற்கு பிறகு மதுரை பெஞ்சில் அவங்களுடைய மனைவி மனு போட்டு அதன் அடிப்படையில கோர்ட் உத்தரவு கொடுத்து புதைக்கப்பட்ட கப்ரஸ்தானில் இருந்து அந்த ஜகபர் அலியுடைய உடல் தோண்டி எடுக்கப்பட்டு ஸ்கேன் செய்யப்படுது. இது கடந்த காலம் நடந்தது. கடந்த ஜனவரி மாதம் நடந்தது. கடந்த ஜனவரி மாதம் நடந்தது. அப்ப அன்னைக்கே ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தா ஜாகிர் ஹுசேன் கொல்லப்பட்டிருக்க மாட்டார். அதில் தொடர்புடைய வட்டாட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்படுறார். நெடுஞ்சாலைத்துறையில நிலையெடுப்பு பணிக்கு பணியிட மாற்றம் செய்யப்படுறார். அவர் அங்க போய் அதே வேலையை தான் பார்ப்பாரு. அப்ப அவர் மீதான சஸ்பென்ஷன் செய்யப்படல, அவர் மீதான விசாரணை துறை வாரியாக எடுக்கப்படணும், அவர் மேல கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணிடணும். அது எதையுமே செய்யாம விட்டதனால இன்னைக்கு ஒரு உதவி ஆணையர், ஒரு போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர், அவர் இந்த வேலையை பார்த்திருக்கிறாரு ஜாகிர் ஹுசேனுடைய வழக்குல. அப்போ எந்த விதமான நடவடிக்கைகளுமே இல்லாததுதான் அரசு அதிகாரிகள் குற்றவாளிகளுக்கு துணை போறாங்க அப்படிங்கிறது முக்கியமான காரணமாக அமையும். அப்போ உங்க கோபி நயினார் அவர்கள் தானும் கொல்லப்படலாம் சொன்னதுக்கு காரணம் இதன் அடிப்படையில தான். இதை புரிஞ்சுக்கிட்டாலும் அதையும் புரிஞ்சுக்கலாம். அப்போ சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டு இருக்குது. பட்டியல் சமூக மக்களுக்கு எந்த விதத்திலுமே சுதந்திரம் இல்லை. பட்டியல் சமூக மக்கள் மீதான வன்முறை அதிகரிக்குது. புல்லட் ஓட்டியதற்காக ஒருவருடைய விரல் வெட்டப்படுது, அதை புரிஞ்சுக்கலாம். சரி, அது ஒருவருடைய பிற்போக்குத்தனம் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை எதிர்த்து மதுரையில விசிகவினர் புல்லட் பேரணி போறாங்க. அந்த பேரணிக்கு அனுமதி கொடுக்கல, கோர்ட்டுக்கு போய் அவங்க அனுமதி வாங்கிட்டு வராங்க. அதற்கு பிறகு பேரணி நடத்தப்படுது விசிகவுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் தலைமையில. அப்போதும் கூட அந்த புல்லட் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் 150 பேருக்கு மேற்பட்டவர்கள் மேல வழக்கு போடுறாங்க. ஆக எந்த விதத்திலையுமே இதுல ஒரு சங்கிகளுக்கு எதிரான ஆட்சி தென்படவே இல்லை. சங்கிகள் என்ன செய்தார்களோ, சங்கிகள் மகாராஷ்டிராவிலும் உத்தரப்பிரதேசத்திலும் என்ன செய்கிறார்களோ, கர்நாடகாவில் என்ன செய்கிறார்களோ, அதே தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு, திராவிட மாடல் என்கிற பெயர்ல. அதைத்தான் கோபி நயினார் அவர்கள் கேட்கிறாரு. திராவிட மாடல்னு சொல்றீங்களே, அதனுடைய வேலை திட்டம் தான் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் தான் என்ன, ஏன் இவ்வளவு கேவலமான வேலைகள்லாம் செய்றீங்க? அவர் கேள்வி எழுப்புறார். இந்த கேள்விகள்ல என்ன பிரச்சனை? இந்த கேள்விகளுக்கு தான் பதில் சொல்லணும். அதை விட்டு அவரை தனி மனித ரீதியாக இழிவுபடுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் எனக்கு தோன்றிய அந்த 3 கேள்விகள் மற்றும் சில பதில்கள். ஆக திராவிட மாடல் ஆட்சியோ அதிமுகவுடைய ஆட்சியோ எந்த விதத்திலும் காட்சி மாறவே இல்லை. அதிமுக மீது என்னென்ன விமர்சனங்கள் இருந்ததோ அதெல்லாம் திமுக மீதும் இருக்கத்தான் செய்கிறது. எந்த விதத்திலையும் அதிமுகவுடைய ஆட்சிக்கு மாற்றாக திமுக ஆட்சி அமையல, அதிமுகவுடைய ஆட்சியில் இருந்த குறைகளை திமுக ஆட்சி தீர்க்கல அப்படிங்கிறது வெளிப்படையாக தெளிவாக தெரியுது. அப்போ இதற்கு எதிராகத்தான் நாம் எல்லாம் போராட வேண்டியிருக்குது.
ஆனாலும் கூட சிபிஎம் இன்றைக்கும் போராடி கொண்டுதான் இருக்குது. கடலூர்ல அந்த மலையடி குப்பம்ங்கிற பகுதியில ஒரு தொழிற்சாலை அமைப்பது, அந்த முந்திரி மரங்களை வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எதிராக வந்துட்டு அவங்க தோல் ஆலைக்கு எதிராக அவங்க போராட்டம் பண்றாங்க. சிபிஎம்மினுடைய ஐயா சண்முகம் அவர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போதே, பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போதே வந்து அவங்க எல்லாம் குண்டு கட்டா தூக்குறாங்க, கைது பண்றாங்க. அப்ப திமுக எந்த விதத்திலும் தன்னுடைய கூட்டணி கட்சிகளை மதிக்கலை, விசிகாவை மதிக்கல, சிபிஎம் மதிக்கல, எந்த விதத்திலும் மனித ஜனநாயக உரிமைகளுக்கோ அல்லது எந்த விதமான இடதுசாரி சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்களுக்கோ மதிப்பளிக்கவே இல்லை. அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை ஏன் இந்த மதிவதனி போன்றவர்கள் திராவிடர் கழகத்தினர் தாங்கி பிடிக்கிறாங்க? இந்த கேள்வியை தான் திரு கோபிநாயன் அவர்கள் கேட்கிறார். இந்த கேள்வி நியாயத்தை நான் புரிந்து கொள்கிறேன். திரு கோபிநாயன் அவர்கள் கொல்லப்படுறது மாதிரி இன்னும் பலர் கொல்லப்படலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்யுது. அதற்காக ரொம்ப ரோசத்தோட, ரொம்ப மானத்தோட, ரொம்ப பகுத்தறிவோட திரு கோபிநாயனார் அவர்கள் தன்னுடைய பெரியார் விருதை திருப்பி கொடுத்திருக்கிறார். அவருடைய இந்த செயல்பாடு முற்றிலும் வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. மற்றபடி திமுகவுடைய ஆட்சி கேவலமான ஆட்சிங்கிறதுக்கு இந்த 4 ஆண்டுகள் நடந்த பல காட்சிகள் கண் முன்னாடி சம்பவமாக, சாட்சியமாக இருக்கு. ஆக திரு கோபிநாயனார் அவர்கள் கரடிப்புத்தூர்ல அந்த மணல் குவாரி அமைப்பதற்கு எதிராக நடத்திய அந்த போராட்டமாக இருக்கட்டும், விசிக நடத்திய போராட்டமாக இருக்கட்டும், நீல பண்பாட்டு மையம் வந்து அதை வந்து வெளிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே வரவேற்கப்பட வேண்டியது, நியாயமானது. இந்த கேள்விகளை கொஞ்சம் கூட மதிக்காம சர்வாதிகார அரசு நடத்துவது திமுகவுடைய அந்த திராவிட மாடல் தன்மை அப்படிதான் போல. ஸோ நானும் அதை அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். மற்றபடி திமுகவுடைய அந்த கேடுகெட்ட ஆட்சி என்றைக்கு தொலையும் அப்படிங்கிறதான் என்னுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. மீண்டும் இன்னொரு காணொலி சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழரசு வலைவலி. நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.